யார் யாரோட பி டீம்? என்னுடைய நண்பர் சீமானுக்கு அதுல பெரிய பங்கு உண்டு. ஏயா கத்துற? நான் விட நீ கத்துற என்ன கோட்டு விட்டு போயிருக்க. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக தொடர்ந்து இயங்கி வருகிறார். உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும். அதற்கான தரவுகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அது பிள்ளைகள் கேள்வி கேட்கும் பொழுது நான் பதில் சொல்லுகிறேன். ஐயோ ஐயோ வேணப்பா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாவேகா கரூர் ஸ்டாம்பேட் நடந்தப்ப திடீர்னு அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. விஜய் மேல எப்படி நம்ம போய் பழிய சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. குண்டானி குறுக்க வயராலே மிஸ் ஆயிருமோ? தமிழகத்துல பிஜேபி அவ்வளவு ஹேட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய அகாடா நீ. அதனாலதான் ஓட் கூட அதிகம் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். அந்த அனுமதி கொடுத்ததுல இருந்து பல விஷயங்கள்ல முறைகேடு இருந்ததுனாலதான் இப்ப சிபிஐ விசாரணைக்கே போயிருக்கு. நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு உனக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எதுக்கு இந்த தேவையில்ல விளையாட்டுக்கெல்லாம்? ஏன்னா அவரை நம்பித்தானே அத்தனை கூட்டங்கள் வந்துருது. அவ அரசாங்கத்தை நம்பி வரையில. இளைய சமுதாயம் வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் விஜய்க்காக மட்டும்தான். தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க தெரிஞ்சிருப்போம் தம்பி. ஒரு கூட்டம்னு நடக்கும்போது அதை முறைப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு. சொல்லுங்க, கூட்டணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ. நானு எனக்கு எங்க அண்ணனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்டா. கடைசியா பொண்ணு கிடைக்கணும் உன்னை நிக்க பண்ணிக்கிறானா? தெரிஞ்சோ தெரியாமலோ சங்கி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். சங் பரிவார கும்பல தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நான் சங்கின்னு சொன்னா பெருமைப்படும். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ஆனா சங்கிய சக நண்பன் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவர் பி டீமா இல்லையா நீங்க சொல்லுங்க. சீமான் தான் சொன்னாரு சங்கிங்கனா சக நண்பன் சொன்னாரு. நாக்கு உளறிக்கினே மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஏன் கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறோம்னா, கூட்டணியே இருக்கா? ஏய் மறைமுக கூட்டணி பி டீம் அப்படின்னு சொல்றது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. நான் கேள்வியாவே கேட்டுறேன், நீங்க தமிழர்ங்கிறத ஒருத்தர் எதை வச்சு சொல்வீங்க? சொல்லுடி சொல்லு. தாய்மொழி தான் அடையாளம், மொழிவழி தான் தேசியம், மொழிவழி தான் தமிழ் தேசியம். நல்ல தெலுங்கு தாய்மொழியா வச்சிருக்கிறவங்க வீட்லயே தமிழ் தான் தமிழ்நாட்டுல வசிப்பிடமா வச்சு தமிழ் தான் பேசுறாங்க. அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. தமிழச்சி ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தமிழ்ச்சி பூசாம புழுவுறோம். இன்னொரு விஷயம் சார், எஸ்ஐஆர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நம்ம நாடு முழுதும் பேசப்படுது சார். ஆனா அந்த எஸ்ஐஆர் யார் கொண்டாந்தாங்கன்னு பேசுறாங்க? அந்த பிள்ளைங்க எல்லாம் மைக்கு முடிச்சு திமுக கொண்டாந்தான்னு பேசுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு? ஸ்டாலின் டிஎம்கே ஏன் இவங்க அவங்க பண்ண வேண்டியதானே? இந்த ஓட்டுன்றது எல்லாருக்கும் தானே. ஏன் இது அவர் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் நாங்க தான் பண்ணணுமா? நாங்க பண்ணாதான் நீங்க அடுத்த கட்சியில இருந்து பண்ணுவீங்களா? என்ன வேணா எங்களை சொல்லட்டும், எங்களை தற்கொலைன்றாங்க, என்ன வேணா சொல்லட்டும். வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். அப்ப பிஜேபியை பத்தி அவங்க எங்கேயாவது எந்த தலைவராவது மேடையில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே? பிஜேபியை பத்தியோ எதை பத்தியாவது அவங்க பேசினாங்களா? ஊமையா மௌன விரதமா? ஏன் அது மத்திய தேர்தல் வந்ததுன்னா பிஜேபி திட்டி பேசலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் வருதுன்னா ஆளும் கட்சி திமுக எதிர்த்து பேச முடியும். இங்க பிஜேபி எதிர்த்து பேசி என்ன பிரயோஜனம்? அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. அடிமையா? சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா, போடுறா. இன்னுமா போடல? போடுப்பா. அட போடுப்பா. மிரட்டுறாரு சார். நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க எல்லாரையும் அப்போஸ் பண்ணி பேசுறீங்க. எல்லா ஏடிஎம்கே டிஎம்கே அப்போஸ் பண்ணி பேசுறீங்க. நீங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்ப்ளிட் பண்றதுக்காகவே எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிக்கிற மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். எங்கள் பாதை பயணம் தொடங்கப்படுறப்பவே யாரோட கூட்டணி இல்ல, தனிச்சு போட்டி தான் அறிவிச்சு வர்றோம். நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்துன்னா அந்த தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. இலை மலர்ந்தது, ஈழம் மலர்ந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த பதிலுமே இல்ல. இதுவரை எந்த பதிலுமே இல்ல. சொல்ல மாட்டான், என்னன்னே சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாதுடா. அது என்னை ஒருபோதும் இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? சும்மா போற போக்குல அதிமுக சொல்றது இதெல்லாம் வேஷமா? அதேதான் விஜயும். பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரின்றாரு.
எந்த கொள்கைக்கு எதிராக அவர் போராடி இருக்கிறார், எந்த கொள்கைக்கு எதிராக பேசியிருக்கிறாரு? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? எந்த கொள்கைக்கு எதிராக பேசினதும் இல்லை. பேச்சுக்கு வேணா அவர் சொல்லுவாரு, ஆனா முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு கட்டமைப்பது. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் போ சொல்றாங்கல்ல. அப்ப பாஜகவினுடைய இலக்கு அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவது. திமுகவை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் பயன்படுறாங்க? நாம் தமிழர் பயன்படுறாங்க, தவேக பயன்படுது. இது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. இப்ப சீமானை விட இப்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் உள்ள ஒரு மாஸ்கிரோவா இருக்கக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் சீமானால திமுகவை எதிர்ப்பதற்கு வாக்குகளை பிரிக்க முடியாது. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. இனிமே விஜயால தான் பிரிக்க முடியும். அப்படி அந்த கோணத்துல பாஜக முழுமையாக தவேகாவை விஜயை இயக்கிக் கொண்டிருக்கிறார். மாஸ்டர் பிளான். வாக்கெடுப்பு கொடுத்தாரு 2 பேரும் பி டீம்ங்கறாரு. நம்புறீங்களா? எவ்வளவு பேர் ஏத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. தாவேகா தலைவர் விஜய் இது வரைக்கும் எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கல. அது பிரதமர் மோடியும் கொடுக்கறது இல்லையே. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நாம் தமிழர் கட்சி டிவிகேக்கு ஆதரவா இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னா டிவிகேக்கு ஆதரவாவா? சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது? ஸ்டாலின் ஐயான்னு சொல்றோம், பணந்தாமனா தம்பியும் பாரு. அதே போல விஜய் தம்பிங்க உறவுல சிக்கல்ல அரசியல் முரண், கருத்தியல் முரண். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. ஒரு போயிட்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நீங்க சொல்ற பஸ் டிரான்ஸ்போர்ட் ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறாரு. காருங்கிறது நிச்சயம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும். இலவசங்களுக்கு நீங்க எதிரா இல்ல. இலவசங்கள் எதுக்கு எதிரா இருக்கணும்? இலவசங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். என்ன வேணும்? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். பாதுகாப்பு வேண்டாம். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு. அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப். அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன். அவன் ஒரு ஆளு நிட்டு அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய எண்ணம். தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான். தம்பி இப்ப வாயாலே முறைய நீயே தற்குறின்னு ஒத்துக்கிட்ட. ஒன்றரை வாயாலே ஒத்துக்கிட்ட. பிரபலம்ங்கிறது நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.